அனைவருக்கும் வணக்கம். நீங்க உங்க பணத்தை பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு அதிகமா வட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். எந்தெந்த வங்கிகள் எவ்வளவு வட்டி தராங்க, பொதுமக்களை விட மூத்த குடும்பங்களுக்கு வட்டி அதிகமா, எந்த வங்கியில எஃப்டி முதலீடு செஞ்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இப்படி எஃப்டி சம்பந்தப்பட்ட எல்லா முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பாதுகாப்பு மட்டுமே நம்பும் நபர்கள் எந்த வங்கியில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இவங்களுக்கு முதல் சாய்ஸ் நான் கொடுக்கறது என்ன அப்படின்னா பெரிய பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிக்கு தாங்க. உதாரணமா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 6% 7% வரை வட்டி வழங்குறாங்க. மூத்த குடிமக்களுக்கு இந்த பெரிய வங்கிகளில் பொதுமக்களை விட 0.50% வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது மக்களுக்கு 6.5% கொடுக்குறாங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு 7% வரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமே. முக்கிய தகவல் இதில் என்னன்னா பெரிய வங்கிகளில் உங்கள் வைப்பு தொகைக்கு 5 லட்சம் வரை டிஐசிஜிசி அப்படின்னு காப்பீடு செய்யப்படுதுங்க. அதாவது வங்கிகளில் உங்களோட வைப்பு தொகைக்காக 5 லட்ச ரூபா காப்பீடு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால உங்களோட பணம் காணாம போகுது, தொலைஞ்சு போகுது, இல்லை ஏதாவது ஒன்று ஆகுது பற்றி எந்த கவலையும் கிடையாது. அடுத்ததா பாதுகாப்பு அதிகம் வேணுமா அல்லது வட்டி அதிகமாக வேணுமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எனக்கு வட்டி தான் அதிகம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த சாய்ஸுங்க. ஸோ ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கிகள், அதாவது சின்ன சின்ன வங்கிகள் சொல்லுவாங்க, அதை எஸ்எஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். சூரியதேவ் மற்றும் ஜனா போன்ற ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கிகள் பெரிய வங்கிகளை விட அதிகமாக வட்டி கொடுக்குறாங்க. இது பொதுமக்களுக்கே பார்த்தீங்கன்னா 7.5% 8.05% வரைக்கும் இந்த வட்டி கொடுக்குறாங்க. மூத்த குடிமக்களுக்கு இந்த பேங்க் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.5% 9% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஸோ அதிக வட்டி விகிதம் வேணும் அப்படின்னா இந்த பேங்க்கை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூட ஒரே ஒரு சவால் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகளும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காப்பீட்டை கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீட்டு இவங்களும் கொடுக்குறாங்க. ஆனா பெரிய பெரிய பேங்கர் சொல்லப்படும்ல, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பேங்க்கு பத்தி யாருக்குமே தெரியறதில்லை. ஆனா இவங்களும் கொடுக்குறாங்க. உங்க முதலீட்டோட கால அளவை பொறுத்து தான் வட்டி விகிதங்கள் மாறும். பொதுவா 1 ஆண்டு முதல் 3 ஆண்டு வரையிலான டெபாசிட்டுகளுக்கு அதிகமாக வட்டி கொடுத்துட்டு வராங்க. வரி சேமிப்பு, நீங்க எவ்வளவு வருமான வரி நீங்க பெறும் அப்படின்னு விரும்புறீங்களோ 5 ஆண்டுகளுக்கு லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்கு. இதுல உங்களோட எஃப்டிஓ நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இதுக்குள்ள பிரிவு 80 வரிகளுக்கும் பெறலாம். நீங்க வருமான வரி விலக்கு பெறணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எஃப்டிக்கான வரியை நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம். அதாவது 80C அப்படிங்கிற இந்த வருமான வரி பிரிவு சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரி விலக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மொத்தத்தில் உங்களோட தேர்வு இதுதாங்க. பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா பெரிய பொதுத்துறை வங்கிக்கு போங்க. அதிக வட்டி முக்கியம் அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கிக்கு போங்க. வரி சேமிப்பு தான் முக்கியம் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு டாக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.